Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா LeetCode problem solving. Before நம்ம ப்ராப்ளம் குள்ள போறதுக்கு முன்னாடி first LeetCode login பண்ணனும். LeetCode login பண்றதுக்கு தெரியலனா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் என் சேனல்ல. அத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். நீங்க எப்படி லாகின் பண்ணனும்னு தெரியலனா அத போய் கொஞ்சம் செக் பண்ணி ரெஃபர் பண்ணி அத லாகின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னா டூ சம் ப்ராப்ளம் தான். இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி லெவலை ஈஸிக்கு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல எடுத்த உடனே கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற சம் என்னன்னா டூ சம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க டூ சம்மை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது வந்துடும். இப்படி வந்த உடனே இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த சைடில் தான் நம்ம கோட் பண்ணணும். இப்போ நம்ம டூ சம் ப்ராப்ளம் அதோட கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, given an array of integers num and an integer target, return indices of the two numbers such that they add up to target. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க இன்புட் அவுட்புட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இன்புட்ல நம்ஸ்ன்னு ஒரு அரேவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டார்கெட்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணி அதோட வேல்யூ 9ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க அவுட்புட்ல 0 and 1. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப டார்கெட் 9ன்றது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. இந்த வேல்யூ வந்து இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்ல எந்த டூ நம்பர்ஸை ஆட் பண்ணா இந்த டார்கெட் வேல்யூ வருமோ அந்த டூ நம்பர்ஸோட இண்டெக்ஸை தான் நம்ம அவுட்புட்டா கொடுக்கணும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 7 plus 2 is equal to 9. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. அதை தான் நம்ம இங்க 0, 1ன்னு அவுட்புட்ல கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த சம்மோட பேசிக் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா each input would have exactly one solution and you may not use the same element twice. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கன்ஃபார்ம் வந்து இதுல ஏதாச்சும் ஒரு ரெண்டு டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணா இந்த டார்கெட் வரா மாதிரி தான் இன்புட்ஸ் இருக்கணும். எக்ஸாக்டா ஒன் சொல்யூஷன் கன்ஃபார்ம் வந்துடும். அட் த சேம் டைம் இப்போ நான் இங்க 7ன்னு இருக்குன்னா அந்த 7ஐயே நான் இங்க 2 டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட லாஜிக்ஸ் பார்த்துட்டு வரலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இப்படி டிஃபால்ட்டா மாத்திக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து நான் சொல்ல போறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இங்க வந்து நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரேக்கு 2, 4, 1, 5, 3 இது மாதிரி ஒரு நம்பர்ஸ் நானே செட் பண்ணியிருக்கேன். டார்கெட் வேல்யூ 9 வரணும் எனக்கு. இதுதான் என்னோட கண்டிஷன். இப்போ இந்த 9 வர வேல்யூ வரைக்கும் நான் இதை நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஏரோவை 2ல ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இன்னொரு ஏரோ நான் அடுத்த இண்டெக்ஸ்ல இங்க ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ இந்த ஏரோஸ்லாம் நான் எதுக்கு ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா பாயிண்டர். நான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டே போக போறேன். அடுத்து வந்து மூவ் பண்ண போறேன். அதுக்காக நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த இண்டெக்ஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ரெண்டு இண்டெக்ஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணணும். 2 plus 4 is equal to 6. இந்த 6 வந்து இந்த டார்கெட்டுக்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். இல்ல, ஸோ நான் இந்த ஏரோவை ஃபர்தரா மூவ் பண்ணணும். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வந்து 9க்கு ஈக்குவல் இல்ல, ஸோ திருப்பி நான் மூவ் பண்றேன். 5 plus 2 7 வந்து 9க்கு ஈக்குவல் இல்ல, ஸோ திருப்பி நான் மூவ் பண்றேன். 3 plus 2 5 அது 9க்கு ஈக்குவல் இல்ல. இப்போ நான் இதை வந்து ஒன்ஸ் நான் இது எட்ஜ் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏரோவை நான் இப்போ நான் மூவ் பண்றேன். ஏன் மூவ் பண்றேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இதால மூவ் பண்ண முடியாது. ஸோ நான் இதை தான் மூவ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த ஏரோ மார்க்கை நான் இங்க எடுத்துமே பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கான காம்பினேஷன்ஸை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ நான் இதை திருப்பி அங்க பிளேஸ் பண்ணாலும் எனக்கு அதே தான் வரப்போகுது. அதனால நான் இதை வந்து இதை கூட வைக்கிறேன். இதை கூட வச்சேன்னா இந்த காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்கல. ஸோ இந்த காம்பினேஷன்ஸை நம்ம சர்ச் பண்றோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 வந்து 9க்கு ஈக்குவல் இல்ல. ஸோ நான் திருப்பி இந்த கர்சரை மூவ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 5 plus 4 9 வந்து டார்கெட்க்கு ஈக்குவல். 9 ஏன்னா டார்கெட்டும் 9 தான். இப்போ நம்ம கிடைச்சிருக்க வேலையும் 9 தான். இதுதான் நம்ம லாஜிக். ஓகேவா? இதே மாதிரி நம்ம இப்போ நான் இங்க 5 கொடுத்து இங்க 4 கொடுத்து மேட்ச் ஆனதால நான் இங்க ஸ்டாப் பண்ணிருக்கேன். இல்லைன்னா நம்ம இதை ஃபர்தரா மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஒன்ஸ் இந்த எட்ஜை ரீச் இது வந்து இந்த எட்ஜுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நான் இந்த கர்சர் எப்படி மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு காம்பினேஷன்ஸ் பார்க்கணும். அப்புறம் திருப்பி இந்த கர்சர் மூவ் பண்ணணும். அது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பார்க்கணும். ஆனா அட் த எண்ட்ல கன்ஃபார்ம் ஒன்னாச்சும் வந்து இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இதுதான்
இந்த கண்டிஷன் இந்த சம்மோட கான்செப்ட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பேசிக் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம கோட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க லாங்குவேஜ் நான் ஜாவான்னு செட் பண்ணியிருக்கிறதால எனக்கு இது வந்து டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ நம்ம இதை டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பப்ளிக் இன்ட் டு சம் இன்ட் நம்ஸ் இன்ட் டார்கெட். நம்ஸ்ன்றது ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டார்கெட்னு ஒரு இன்புட் கொடுக்கணும். இது ரெண்டுமே இன்புட். இதோ இருக்கு பாருங்க, ஒரு நம்ஸ்னு ஒரு அரே டார்கெட், அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம அவுட்புட்டா வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அவுட்புட் எனக்கு ஒரு அரேல வரணுன்றதால இன்ட் நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ நேம் வந்து ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். அது கன்ஃபார்ம் வந்து நியூ இன்ட் ஆஃப் 2 நான் ஏன் இங்க கொடுக்குறேன் அப்படின்னா, இங்க பாத்துக்கோங்க, இங்க நான் 2 ஏன் கொடுத்துருக்கேன்னா, எனக்கு ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் இந்த ரெண்டு வேல்யூ, ஐ மீன் ரெண்டு இண்டெக்ஸோட வேல்யூ தான் எனக்கு வரப்போகுது. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 தான் வரும். ஸோ நான் இங்க டிஃபால்ட்டா இங்க நான் 2 கொடுத்துட்டேன். அடுத்த லைன் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபார் லூப் உள்ள போறேன். ஏன் ஃபார் லூப் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, இங்க வந்து நான் 2 கர்சர் யூஸ் பண்ண போறேன். அடுத்தடுத்து லூப் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நான் இங்க லூப்ஸ் கான்செப்ட் எடுத்துட்டு வரேன். நான் வந்து இங்க ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் போட்டு இன்ட் I equal to 0 இனிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டேன். I is less than nums dot length I plus plus. இந்த கண்டிஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஐயை வந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்து I equal to 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் I is less than nums dot length. இந்த ஐயோட வேல்யூவை நான் எது வரைக்கும் மூவ் பண்ணலாம், இது வரைக்கும் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ அதோட லென்த்துக்குள்ள தான் என்னால் மூவ் பண்ண முடியும். அதனால தான் I is less than nums dot length. I plus plusன்றது நான் ஃபர்தரா மூவ் பண்ணணும். ஸோ I plus plus. அடுத்து ஃபார் லூப் திருப்பி ஓப்பன் பண்றேன். int j equal to I plus 1 நான் இங்க ஏன் தர்றேன் அப்படின்னா, எப்பவுமே ஐக்கு பக்கத்துல இருந்து தான் j ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபர்தர் நான் இங்க வந்து ஐயை பிளேஸ் பண்ணியிருந்தேன்னா, நான் j ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னால இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இங்க j ஈக்குவல் டு I plus 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி j is less than nums dot length எப்பயும் போல திருப்பி j வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால j plus plus. இப்போ நான் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, நான் இங்க இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். அது என்ன கண்டிஷன் நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்போ நான் வந்து இந்த கண்டிஷன் வந்து எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. 5 plus 4 9. அப்போ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, இது ரெண்டுத்தோட இண்டெக்ஸை இப்போ நான் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் என்னோட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நான் அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதணும்ல. அதனால தான் இப்போ நான் இஃப்ல என்ன பண்ண போறேன்னா, nums of I plus nums of j ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி equal to டார்கெட்டா வந்துடுச்சு அப்படின்னா, நான் இங்க ஒரு ரிசல்ட்னு ஒரு அரேவை கிரியேட் பண்ணிருக்கேன்ல, அந்த ரிசல்ட்டோட 0th இண்டெக்ஸோட வேல்யூவை ஐன்னு நான் கொடுத்துட்டு, அதே மாதிரி ரிசல்ட்டோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஜேன்னு கொடுத்துட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி நீங்க கேட்கலாம், ரிசல்ட்டோட ஃபர்ஸ்ட் ரெண்டுமே எம்டியா இருக்கும். இப்போ நான் ரிசல்ட்டோட 0th இண்டெக்ஸ் ஐ வேல்யூ எப்படி நான் கொடுப்பேன்னா, இங்க பாத்தீங்கன்னா 4ன்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த ரெண்டு 1,3 இதுதான் எனக்கு அவுட்புட்டா வரணும். இப்போ நான் ஐன்னு யூஸ் பண்ணது இந்த கர்சர். ஸோ இதை வந்து நான் 0th இண்டெக்ஸ்ல வைக்கலாமா, வச்சுட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ நான் ஜே நீங்க வச்சிருக்கேன், இந்த இண்டெக்ஸோட வேல்யூ 3, அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அதுதான் என்னோட கான்செப்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை ரன் பண்ணனா கொஞ்சம் எரர் வரும். ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணல. ஸோ நான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்க யூஸ் பண்ணணும்னா, இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே யூஸ் பண்ணணும். ஃபார் லூப்புக்கு வெளியே போயிட்டு ரிட்டர்ன் போடணும். ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, எனக்கு அந்த ரிசல்ட்ன்ற அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் என்னோட ஃபைனல் கோட். இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, ரன் டைம் 0 ms. அட் த சேம் டைம் வந்து 3 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் எல்லாமே வந்து கரெக்டா மேட்ச் ஆனதால இப்போ எனக்கு ரன் ஆயிடுச்சு. இதை நான் சப்மிட் கொடுத்துட்டா எனக்கு எல்லாமே சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேவா?
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் இந்த சம்மை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, bye.